நார்சிசஸ்டின் கதை. இளமையும் அழகும் சேர்ந்து கட்டுமஸ்தான உடம்போட பார்க்கறதுக்கு செம்மையாயிருந்தான் அந்த இளைஞன். அவன் இருந்த இடத்துக்கு பக்கத்துல நல்ல தண்ணி ஏரி ஒன்று இருந்துச்சு. அவன் ஒரு நாள் விடாம தினமும் அந்த ஏரிக்கரையில வந்து குத்த வச்சு உக்காந்து அந்த ஏரி தண்ணியில தெரிகிற அவன் அழகோட பிம்பத்தை ரசிச்சு அதுல மெய்மறந்து போயிடுவான். அப்படித்தான் அன்னைக்கும் அவன் தன்னோட அழகை ரசிச்சபடி அந்த ஏரிக்கரையில உக்காந்துருந்தான். தன்னோட அழகால ஈர்க்கப்பட்டு ஏரி தண்ணியில தெரிகிற அவனோட பிம்பத்தை பார்த்தபடியே இருந்த அவன் திடீர்னு அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு விழுந்துடுறான். அந்த ஏரி தண்ணிக்குள்ளேயே முங்கி இறந்தும் போயிடுறான். அவன் விழுந்து இறந்து போன இடத்துல பூ ஒன்று முளைச்சிச்சு. அந்த பூவுக்கு அந்த இளைஞனோட பெயரையே வச்சாங்க, நார்சிசஸ் அப்படின்னு. ஆமா, அவனோட பேரு நார்சிசஸ். நார்சிசஸ் இறந்ததுக்கு பிறகு அந்த காட்டோட வனதேவதை அவனை தேடி அந்த ஏரிக்கு வந்து சேர்ந்தப்போ முன்னாடி நல்ல தண்ணியா இருந்த ஏரி இப்போ உப்பு தண்ணியா மாறி இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த ஏரியோட கண்ணீர் தான். நீ ஏன் அழற என வனதேவதை அந்த ஏரி கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஏரி அழுதுகிட்டே நார்சிஸ்காக அழறேன்னு பதில் சொல்லுச்சு. உன்ன மாதிரி தான் நானும் அவனோட அழகுல மயங்கி எப்பவும் அந்த காட்டுல அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆனா உன்னால மட்டும்தான் அவனோட அழக பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அந்த ஏரி வனதேவதை கிட்ட, நீ என்ன சொல்ற, நார்சிசஸ் அழகா இருந்தானா என ஆச்சரியமா கேட்டுச்சு. ஏரி அப்படி கேட்டதும் வனதேவதைக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அவனோட அழக பத்தி உன்னை விட வேற யாருக்கு நல்லா தெரியும்? அவன் தினமும் உன்னோட கரையில வந்து உட்காந்துக்கிட்டு தானே உனக்குள்ள தெரிஞ்ச பிரதிபலிப்பு மூலமா அவனோட அழகை பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டுப்பான் என்று வனதேவதை சொன்னதை கேட்ட ஏரி கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா பதில் சொல்லுச்சு. நான் நார்சிசஸ்காக அழறேன். ஆனா அவன் அழகா இருந்ததை நான் ஒரு நாளும் கவனிச்சதே இல்லை. என் கரையில் அவன் உட்காந்து அவன் எனக்குள்ள பார்த்த ஒவ்வொரு முறையும் அவன் கண்களோட ஆழத்தில் நான் என்னோட சொந்த அழகோட பிரதிபலிப்பை தான் பார்த்தேன். இனி யாரோட கண்கள் மூலமாக நான் என்னோட அழகை பார்த்து ரசிப்பேன்? அதுக்காகத்தான் அழற என ஏரி அழுதுகிட்டே பதில் சொல்லுச்சு. கதை ரொம்ப அழகாக இருக்குதில்ல? பாலைவனத்தை கடக்கிற பயணிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லப்படுற கதைத்தான் இது. ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? காரணம் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.